ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரேஷன் கடை துவரம் பருப்பில் அருமையான பக்கோடா வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதே டயத்தில் நம்ம சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூட்டாகும். இதவே பக்கோடா குழம்பாகவும் வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 அரைக்காப்பிடி ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது காப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2-3 தடவை தண்ணியை மாற்றி கழுவிக்கிறணும். ஏன்னா தூசி கீசி இருந்தாலும் போயிடும், நல்லா இருக்கும். இப்போ கழுவி வச்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் இருத்து வச்சுட்டேன். அது கூட 1 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தேவைக்கேற்ற காரம், வெள்ளைப்பூடு ஒரு 10-20 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, சீரகம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வத்தல் எடுத்துக்கலாம். நான் அந்த விதையெல்லாம் போடலை, வெறும் வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். இது காஷ்மீர் சில்லி, சும்மா கலருக்காக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துவரம்பருப்பை போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொரப்பாகத்தே இருக்கணும். அப்போத்தே நம்ம பக்கோடா கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொரப்பாக இருக்குது. அடுத்து மிக்சர் ஜாரில் வச்சுருக்கிற உப்பும் போட்டு இந்த துவரம்பருப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. அதையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு அரைச்சதோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாது மிக்ஸி. இப்போ இதையும் அரைச்சிட்டோம் பாருங்கள், கொரப்பாக அரைச்சிட்டோம். இப்போ இது கூட கருவேப்பிலை, சோம்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள் பாருங்கள். இப்போ வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம பருப்போடையே போட்டோம்னா ரொம்ப மசிஞ்சிரும். இது கொஞ்சம் கொரப்பாக 1-2 இருந்தாத்தே நம்ம பக்கோடா சாப்பிடையில் பல்லில் கடிவிடையில் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் போடுறது. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம அரைச்ச விழுதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் காலையில் சீக்கிரமாகவே செய்யணுங்க. கொஞ்சம் லேட்டாகிருச்சு. இப்போ நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம நல்லா கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அப்போத்தே உதிரியாக வரும், இல்லாட்டி மொத்தமாக இருக்கும் வெங்காயம் பெருசாக. இப்போ பாருங்கள், நல்லா கை விட்டு கசக்குனதுனால நல்லா இருக்குது, உதிரியாக இருக்குது பாருங்கள். அதை இந்த அரைச்ச விழுதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கிறணும். பாருங்கள், தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பும் போட்டுக்கலாம். உரப்பு வேணும்னா தனி மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதுமானது இந்த காரம். பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம் கையை விட்டு. ஒன்று சேர பிசைய பாருங்கள் தண்ணி விடுது. ஏன்னா அந்த வெங்காயத்தில் நீர் கோர்க்கும் இல்லையா. இப்போ அந்த பக்கோடாவை எடுத்து இப்படி கிள்ளி வச்சா வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ மாடியில் போய் ஒரு பிளாஸ்டிக் சாக்கை விரித்து அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நம்ம போட்டுக்கலாம். நல்ல வெயில் வந்துருச்சுங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் முதல்ல நறுக்கிறது 5 மணிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணாத்தே வெயிலுக்கு முன்னாடி போய் காய வைக்கணும். என்னால் முடியலை, ரொம்ப வெயில்.
பாருங்கள், இப்படி ஒன்றா கிள்ளி 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 வச்சிடணும் வரிசையாக. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிள்ளி வச்சாச்சு வத்தலை. இதை என்ன செய்யணும், மத்தியானம் போய் திருப்பி பிரட்டி வைக்கணும். பாருங்கள், நான் போய் மேலே மாடியில் வெயிலில் போய் எடுத்து இந்த ஒரு தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சாயங்காலம் பாருங்கள் நல்லா காஞ்சி வச்சு இதை மறுநாளும் நான் காய வைக்கணும். அப்போத்தான் நல்லாயிருக்கும். இந்த வத்தல் 2-3 நாளும் காயணுங்க, அப்போத்தான் கெட்டு போகாது. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம். போட்டு காற்று போகாமல் மூடி போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து வறுக்க மொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ பாருங்கள், நான் வறுத்து காட்டுறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக மிதமான சூடு தான் இருக்கணும். ரொம்ப சூடு வச்சிங்கன்னா கறி போயிடும். இந்த வத்தல் வடகம் இது பூராமே நம்ம மிதமான சூட்டில் தாங்க வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்கோடா மாதிரி. பாருங்கள், கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நான் போட்டு வறுத்து காட்டுறேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு சும்மா இருக்கையில் இதை கொஞ்சம் வறுத்து கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரேஷன் கடை துவரம்பருப்பில் சும்மா ஜம்முன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.